எனக்கு மிகவும் பிடித்த இரண்டாவது படமாக இங்கே நான் குறிப்பிடுவது இளைய தளபதி விஜய் நடித்த லவ் டுடே படம். இந்த படம் மே மாதம் 1998 ஆண்டு வெளிவந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படத்தை பாலசேகரன் என்பவர் இயக்கியிருப்பார். இப்படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பும் ஒன்று, மறைந்த நடிகர் ரகுவரன் இதில் விஜயன் அப்பாவாக மிக இயல்பாக யதார்த்தமாக நடித்திருப்பார். தன் அபாரமான நடிப்பால் பல இடங்களில் ரசிகர்களை படத்தின் கதை ஓட்டத்துடன் ஒன்றிணைய செய்திருப்பார். மேலும் இப்படத்தில் விஜய் அவர்களின் ஹேர் ஸ்டைல் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் படத்தின் பல காட்சிகளில் கண்ணாடியை அணிந்தே நடித்திருப்பார். அது ஒரு பவ்யமான அழகான லுக் அவருக்கு கொடுத்திருக்கும். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஒரு புதுமுகம். அவரின் பெயர் சிவா. இந்த இசையமைப்பாளரின் பெயர் இன்று வரை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக ஏன் பெண் என்று பிறந்தாய் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் விரும்பப்படும் பாடலாக உள்ளது. இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய காரணமாக அமைந்தது படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியாகும். ஏனென்றால் அதிகமாக லவ் ஸ்டோரி படங்களில் காதலர்கள் கிளைமாக்ஸில் இணைவதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் வித்தியாசமாக அமைத்திருப்பார் இயக்குனர். அதுவே இப்படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இப்படத்தில் சுவலட்சுமி அவர்கள் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிருப்பார்கள் மற்றும் நடிகர் கரண் அவர்கள் விஜயின் நண்பனாக இப்படத்தில் கலக்கியிருப்பார். நடிகை மந்திரா அவர்கள் ஒரு நல்ல பிரண்டியான கேரக்டரில் நடித்திருப்பார். இப்படத்தை தெலுங்கிலும் பவன் கல்யாண் நடித்து வெளிவந்து அங்கும் வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் இப்போது பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். கண்டிப்பாக இப்படம் உங்களுக்கு